எனக்காக அந்த செயினை கழட்டினாங்க. ஓ அப்படியா? நான் அந்த அவர் ஏறின பிரசங்கம் பண்ண புல்பிட்டில் ஏறி என்னால் அதை விவரித்து சொல்ல முடியல. என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 4 பேரில் என்னென்னா, நான் வந்து பார்ன் சிஎஸ்ஐ, ஐ வாஸ் brought up by the Methodist, ஐ மேரிட் அ லுத்ரன். அந்த அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது என்னை சேரான்னு கூப்பிடவே மாட்டார். அவர் வந்து என்னை கூப்பிடும்போது ஞான தீபம் அப்படின்னு தான் கூப்பிடுவார் என்ன. அப்போ நான் அந்த அங்கிள் கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். அங்கிள், என் பேர் ஞான தீபம் இல்லை, என் பேர் சாரா, நீங்க கூப்பிடுங்க. இல்ல, எனக்கு நீ ஞான தீபம் தான். ஒரு கூட்டத்தில் 4 பாட்டு 5 பாட்டு பாடுவாங்க. கிட்டத்தட்ட 100 பாடல்களையும் புத்தகத்தை பார்க்காம அந்த அந்த காலத்து தமிழ் வார்த்தைகளை உச்சரிப்போடு தெளிவோடு பாடுறாங்களே, எப்படி சாஸ்திரியமா பாடுறாங்கன்னு எங்கிட்ட கேட்டிருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கா? அப்போ நீங்கள் சாஸ்திரியர் ஆகணும்னா என்ன, அதுக்கு ஏதாவது என்ன குவாலிஃபிகேஷன்? அப்படி ஆக்சுவலாக குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்தில் ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். சரி. இன்னொன்று அந்த சாஸ்திரியார் இது வந்து அந்த டாலர் மாதிரி போட்டிருக்கிறீங்க, இது இப்படி கொடுப்பாங்களா? கிரீடம் மாதிரி சொன்னாங்க. அது வந்து இந்த தலைப்பாகை என்பது வந்து சேனல் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளோ ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவர்களுடைய சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம் உங்களை கபில்ஸா மீட் பண்ணுறது. எங்களுடைய இன்டர்வியூவில் ஈழட் டிவியில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறோம். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வேதநாயக சாஸ்திரி ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு இன்றைக்கும் 7வது தலைமுறையில் நான் மீட் பண்ணுறோம். ஸோ அவருடைய தாக்கன்றது மிகப்பெரிய இது கிறிஸ்தவ உலகத்திலே வந்து அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு இதில் இருக்குது. ஸோ அந்த ஜென்ரேஷனில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறது, உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு நான் உண்மையிலே நினைக்கிறேன். மனசார சந்தோஷப்படுறோம் நாங்கள். தேங்க்யூ. ஸோ போன எபிசோடில் நம்ம அதை பேசணும். ஐயா பற்றி நிறைய விஷயங்கள் அப்படி பேசிகிட்டே வந்தீங்க. அது நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் 2 பேர்த்தையுமே சந்திக்கிறது இந்த கபில்ஸ் இன்டர்வியூவில் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கேட்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் சின்ன வயசில் ஆண்டவர், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பின்புலம் தான், எப்படி வளர்க்கப்பட்டீங்க அந்த விஷயத்தை அப்படி ஷேர் பண்ணுங்க. ஓகே. எங்களுடைய வீட்டில் ஆக்சுவலாக நாங்கள் 4 பிள்ளைகள். ஓகே. எனக்கு மூத்த ஒரு அக்கா, ஒரு அண்ணன், அப்புறம் இளையவர் ஒரு தம்பி இருக்கார். ஸோ நான் பிறந்தப்போ எப்பவுமே எங்கள் பேரண்ட்ஸ் சொல்ல கேட்டிருக்கேன், நான் ஒரு ஆக்சிடென்ட் லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 சில்ட்ரன் வந்து பிளான் பண்ணாங்க. 3rd வந்து நமக்கு ஏன்னா ஊழியத்தில் இருக்கனால டு வி ரியலி நீட் அந்த 3வது பிள்ளை தேவையா அப்படின்னு, அதுவும் ஒரு உமனாக பிறந்தேன் நான். ஸோ அந்த ஒரு பேர்டன் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இருந்தது அந்த டைமில். பட் எங்கள் மதர் வந்து ரொம்ப விசுவாசமாக இது பெண் குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாரா நவ்ரோஜ் அவங்க ஊழியக்காரி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அதனால் எதிர்காலத்தில் இந்த பிள்ளை வந்து சாரா நவ்ரோஜ் போல் ஒரு ஊழியத்தில் வரணும் அப்படின்னு பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு சேரான்ற பேர் வச்சு அவங்க அப்படிதான் எனக்கு இந்த பேர் வச்சாங்க. நீங்க பிறந்து வளர்ந்ததால சென்னை தான்? ஆமா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான்.
நான் வந்து என்னுடைய நர்சரியிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்தது வந்து பாலர் கல்வி நிலையம்னு ரித்தடன் ரோட்டில் இருக்குது, அதில் தான் நான் படித்தேன். என்னுடைய 6th 7th 8th வந்து பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன். அதுவும் அதே புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் தான். 3வது வந்து நான் வந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் பெயின் ஸ்கூல் கீழ்பாக்கில் படித்தேன். அப்புறம் என்னுடைய கிராஜுவேஷனை விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் பண்ணேன். என்னுடைய பிஜியை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் நான். எங்களுடைய குடும்ப பின்னணி வந்து ஒரு ஸ்டான்ச் டிஎல்சி பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணாமலை நகர். அங்கே தான் அப்பா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரொம்ப வருஷம் ஆஃபீஸில் கிளார்க்காக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அம்மா வந்து செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தாங்க. என் கூட பிறந்தவங்க 6 பேர். நான் ஏழாவது கடைசி, நான் 7வது கடைசி குட்டி. அம்மா வந்து டீச்சராக இருந்த சமயத்தில் அந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு பிளட் கேன்சர்னு வந்து நான் 7 வயசாக இருக்கிறப்ப அம்மா தவறிட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக எங்களை எல்லாருமே வளர்த்து கொண்டு வந்தது எங்கள் மூத்த அண்ணன் டாக்டர் ஜேம்ஸ்ன்றவர். அப்போ அவரும் இப்போது ஹீஸ் நோ மோர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி அப்புறம் காருண்யா பல்கலைக்கழகத்தில் அப்போ பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்தார். காருண்யா பல்கலைக்கழகத்துக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு அங்கே சென்று அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், ஸோ அதில் டைரக்டராக பொறுப்பேற்று அநேக ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு தாங்க அவங்க தவறி போனாங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் எல்லாருமே கூட பிறந்தவங்கலாம் படித்து. பேர் மார்ட்டின் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை எத்தனை பேருக்கு வந்து லுத்தரன் திருச்சபை தவிர மற்ற திருச்சபை பாரம்பரிய திருச்சபையில் சீர்திருத்தவாதி மார்ட்டின் லுத்தரை பற்றி தெரியும்னு சொல்லி தெரியல எனக்கு. கண்டிப்பாக லுத்தரன் திருச்சபையாருக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்டோபர் 31 என்றால் அது சீர்திருத்த பண்டிகையின் நாள். அந்த நாட்களில் தான் மார்ட்டின் லூத்தர் ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக விட்டன்பர்க் நகரில் ஜெர்மனியில் போப்பின் ஆதிக்கத்தை எதிர்த்து கத்தோலிக்க மதத்தினர் செய்து வருகிற தவறான காரியங்களை எதிர்த்து ஒரு புரட்சியாளராக வந்து 95 உபதேசங்கள்லேயே 95 உபதேசங்களை அவர் அந்த விட்டன்பர்க் ஆலயத்திலே அவர் ஆணையில் அடித்தார். அந்த நாள் அக்டோபர் 31 சீர்திருத்த பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அந்த அக்டோபர் 31 நான் பிறந்ததுனால எனக்கு அந்த மார்ட்டின்ற பெயரை வச்சாங்க. தேவபிரசாத்ன்றது என்னுடைய தாத்தா பெயர். ஸோ அதனால் மார்ட்டின் தேவபிரசாத்ன்னு சொல்லிட்டு அதில் என் வாழ்க்கையில் அந்த மார்ட்டின்ற பேரை மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா, 2009 ஊழியத்துக்காக நாங்கள் ஜெர்மனி போயிருந்தோம். அப்போது எங்களை அழைத்தவங்க வந்து டாக்டர் தாமஸ் ஃபைஸ்ட்னு சொல்லப்படுகின்ற அவர் முன்னாள் எம்பி, அந்த கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் சொல்லுவாங்க, சிடியூவில் அந்த ஸ்டேட்டில் ஒரு எம்பியாக இருந்தவர். நல்ல பழக்கம், அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர், மியூசிஷியனும் கூட. ஸோ அவருடைய அழைப்பின் பேர் அங்கே ஊழியத்துக்காக சென்றிருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த விட்டன்பர்க் நகரத்தில் போய் அந்த சர்ச்சில் அந்த மார்ட்டின் லூத்தர் பிரசங்கம் பண்ணுற இடத்த நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அதுதான். அது நடக்குமான்னு சொல்லி கேட்டேன். உடனே ஒரு ஏற்பாடு செஞ்சார். அப்போ அந்த ஆலயத்துக்கு சென்றோம். அந்த ஆல்டருக்கு முன்பதாக ஒரு இரும்பு சங்கிலியால் கட்டியிருந்தாங்க. ஏன்னா யாரும் ஏறக்கூடாது, அவர் ஏறினதுக்கு பிற்பாடு யாரும் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ இவர் வந்து நான் என்னுடைய உள்ளான ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், இடத்த பார்த்தா மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பேரும் அதுதான். 31ஆம் தேதி அவர் சீர்திருத்த பண்டிகை கொண்ட சமயத்தில் பிறந்தேன்ட்டு ஒரு என்ன செஞ்சார், உடனே போய் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார், இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கார், இவர் பேர் மார்ட்டின் லூத்தர் தான், இந்த மார்ட்டின் தேவபிரசாத் தான், 31ஆம் தேதி பிறந்தார். வாழ்க்கையில் அவர் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான், அவருக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். கடவுளுடைய கிருபை அனுமதி கொடுத்துட்டாங்க. எனக்காக அந்த செயினை கழட்டினாங்க. நான் அந்த அவர் ஏறின பிரசங்கம் பண்ண புல்பீட்டில் ஏறி என்னால் அதை விவரித்து சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் நின்று ஒரு ஜோம் பண்ணிட்டு இறங்கினேன். அது ஒரு மிகப்பெரிய டே, அது மிகப்பெரிய இடம். சூப்பர் சூப்பர். நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது நீங்க ஒரு பின்புலமே ஒரு கிறிஸ்தவ பாரம்பரிய சாஸ்திரியாருடைய பின்புலத்துல வர்றீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு உங்க சின்ன வயசுல கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த மாதிரி கேட்குறேன்.
நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது எங்கள் வீட்டில் வளர்ப்பு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஊழியக்காரன் குடும்பமாக இருக்கிறதுனால எல்லா கட்டுக்கோப்பாக தான் நாங்கள் 4 பேருமே வளர்க்கப்பட்டோம். சரி சரி. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 4 பேரில் என்னென்னா நான் வந்து born CSI. I was brought up by the Methodist. I married a Lutheran. இப்போ திரும்ப I'm back to CSI. ஸோ அதனால எனக்கு வந்து அப்படிதான் என்னுடைய வளர்ச்சியே அப்படிதான் இருந்தது. சரி சரி. ஸோ நான் வந்து சிஎஸ்ஐல எனக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க ஆஸ் அ பேபி எனக்கு. அப்புறம் கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லது ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் நான் இருந்ததுனால ஆண்டவரை உடனே அப்படி பிறந்ததுலேருந்தே அப்படி ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு பக்தியா அப்படியெல்லாம் நான் இல்லை. சரி சரி. பட் அப்பா ஊழியக்காரன்றனால மற்ற பிள்ளைகள் ஒரு சில காரியங்கள் செய்யலாம், பட் நாங்கள் செய்யக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப கண்டிப்பாக என் தகப்பன் இருந்தார். அதனால எதை செய்வதற்கு முன்னதாகவும் இதை நான் செய்ய முடியுமா முடியாதா அப்படி நான் யோசிச்சு தான் செய்வேன். ரொம்ப கவனமா ஆமா செய்வேன் நான். ட்ரெடிஷ்னலாவே வளர்க்கப்பட்டீங்க. ஆமா, வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. அதனால நாங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் வளர்ந்தேன் நான் சிறு வயதில். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆண்டவரை அறிந்த அல்லது ரட்சிப்படைந்த அனுபவம் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து ஸ்கிரிப்சர் யூனியன். நான் வந்து பெயின் ஸ்கூல்ல தான் 9th to 12th படித்தேன். அப்போ வந்து அடிக்கடி வந்து அங்கே ஸ்கிரிப்சர் யூனியன் வந்து ரிட்ரீட்ஸ் கேம்ப் நடத்துவாங்க. ஸ்கூல்லேயே தங்கி இருந்து பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது ஒரு கேம்பில் நான் வந்து ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளத்தை கொடுத்தேன். அப்போதான் எனக்கு அந்த கேம்ப் மூலமாக தான் அந்த ஆழத்தை புரிந்து கொண்டேன். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைனா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஆழத்தை புரிந்து கொண்டேன். அதனால ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு ஊழியக்காரன் குடும்பத்துல பிறந்ததுனால நான் அப்படியே ஒரு பரிசுத்தமா வரல. அதனால எனக்கு அந்த அனுபவத்துக்கு அப்புறம் எப்படி எப்படி வாழ்க்கையில நடந்து கொள்ளணும், ஆண்டவர் யாரு, அவருடைய அன்பு என்ன, அதை எப்படி நான் ருசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அறிஞ்சு கொண்டேன். அப்பதான் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமா ஆமா. நான் அந்த கேம்ப் வந்து எய்தர் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அல்லது 10th ஸ்டாண்டர்ட்ல நடந்திருக்கும். ஐ எம் நாட் வெரி ஷுவர் எந்த ஸ்டாண்டர்டுன்னு, பட் அந்த டைம்ல நடந்திருந்திருக்கோம். அப்போதான் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் 11th 12th முடிஞ்சு அப்படியே என்னுடைய காலேஜ் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பிஜி முடிச்ச உடனே எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஆமா. அதனால பட் ஸ்கிரிப்சர் யூனியன்ல வாலண்டியரா போய் நிறைய ஊழியங்களில நான் வந்து ஈடுபட்டிருக்கேன். பட் ஆனா உங்களுக்கு இது சின்ன வயசுல இருந்து இப்போ வேதநாயக சாஸ்திரி ஐயாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நேம்ல. ஆமா. சோ அந்த ஜெனரேஷன் இவ்வளவு கேட்டு அப்படி உங்களுக்கு அந்த இது இருந்தது? அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது பிரதர், டு பி வெரி வெரி ஃப்ராங்க். எனக்கு வந்து இன்னைக்குமே நான் யோசிப்பேன். சரி சரி. அதாவது என்ன சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஆக்சுவலா. அதனால எனக்கு அதுல துளியோன்னு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இன்னொன்று வந்து வேதநாயக சாஸ்திரியாருடைய பரம்பரையில பொதுவா வந்தது ஆண்கள் தான். சரி சரி. ஒரே ஒரு பெண் சாஸ்திரியார், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் சாஸ்திரியார், ஞான தீபம்னு சொல்லிட்டு 18ஆம் நூற்றாண்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். அதனால எனக்கு அது என் மனசுலக்குள்ள தோணல. இன்னும் சொல்லணும்னா அப்படி ஆமா அதுதான். அண்ட் இன்னும் சொல்லணும்னா எனக்கு அப்படி ஒரு பெண் சாஸ்திரியார் இருந்ததாக எனக்கு ரொம்ப வருஷம் தெரியவும் தெரியாது. பட் ஆனா அதுல என்ன ஒரு அற்புதமான காரியம்னா முன் சில ஆண்டுகள், அதாவது எங்க அப்பாவுடைய ஏஜ் குரூப்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் ஜீவானந்தம்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி ஜீவானந்தம் அப்படி சொல்லுவாங்க. மகிழ்ச்சி ஊழியங்கள் ரொம்ப சிறப்பா பண்ண ஒரு ஊழியக்காரன். அந்த காலத்துல ஊழியக்காரர்கள்னு சொன்னீங்கன்னா கையை விட்டு எண்ணீரெல்லாம் பாருங்க. என்னுடைய ஃபாதர் ஏஜ் இப்ப அவர் 90. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ ஊழியக்காரங்க தான். ஸோ என்னன்னா இந்த ஊழியக்காரங்க மத்தியில நல்ல ஃபெல்லோஷிப் இருந்தது. நாங்கள் சிஎஸ்ஐ, ஜீவானந்த் அங்கிள் வந்து பென்டகாஸ்டல், பட் எந்த டினாமினேஷன் டிஃப்ரென்சஸும் கிடையாது. அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அந்த ஃபியூ ஊழியக்காரங்க. அந்த டைமில் ஜீவானந்தம் அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது என்னை சேரான்னு கூப்பிடவே மாட்டார். அவர் வந்து என்னை கூப்பிடும்போது ஞான தீபம் அப்படின்னு தான் கூப்பிடுவார் என்ன.
அப்போ நான் அந்த அங்கிள் கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். அங்கிள், என் பேர் ஞான தீபம் இல்லை, என் பேர் சாரா, நீங்க கூப்பிடுங்க. இல்ல, எனக்கு நீ ஞான தீபம் தான் அப்படின்னு. அப்ப கூட எனக்கு அந்த பேரினுடைய அர்த்தம் என்ன, அது எதனால அவர் அந்த பேரை வச்சு என்னை கூப்பிடுறாரு அப்படின்றதெல்லாம் நான் புரிஞ்சு கொண்டதே இல்லை. என்னுடைய தாய் தகப்பனிடத்துல நான் கேட்கணும்னு எனக்கு தோணுனதும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னுடைய ஃபாதருக்கு அவருடைய காலத்துக்கு பிற்பாடு 92-93 தன்னுடைய ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு யார் வருவா அப்படின்ற ஒரு பெரிய கவலை என்னுடைய தகப்பனுக்கு இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா என்னுடைய மூத்த சகோதரனும் என்னுடைய இளைய சகோதரனுமே அதுல ஆர்வத்தோடு அந்த லைன்ல வரல. அதே சமயம் அப்படி சொல்லும்போது எனக்கும் அந்த லைன் தெரியாது, ஏன்னா ஆண் வாரிசு தான் வருவாங்கன்றதுனால நானும் அமைதியா தான் இருந்தேன். அப்போதான் அந்த 92-93 டைம் 92ஆம் வருஷம் தான் எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகிறது. அப்போ எங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே இன்னும் என் தகப்பனார் சொல்வது வந்து இவருக்கு வந்து அவங்க ஓகே சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, திருமணத்துக்கு முன்னதாகவே இவர்களும் சரி இவர்களுடைய மூத்த அண்ணன் சொன்னாங்கல்ல அவர் டாக்டர் ஜேம்ஸும் சரி ஊழியத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள். அதனால எங்க அப்பாவுக்கு வந்து சரி ஊழியத்துல ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு மகனா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா மூத்த மருமகன் என்னுடைய அக்காவுடைய கணவராக வந்து ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர். அதனால இவரை வந்து எனக்கு ஓகே ஊழிய நாட்டம் இருக்கு, ஊழிய ஒரு டிசையர் இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வைத்தாங்க. அப்போ கல்யாணம் ஆன பிறகு எங்க அப்பாவுடைய இந்த காரியம், இந்த பாரத்தை இவங்களிடத்துல பல முறை தன் மருமகன் இடத்துலயே ஷேர் பண்ணி இருவரும் சேர்ந்து ஜெபிச்சிருக்காங்க அதுக்காக. அப்போ ஒரு முறை இவங்க என்னிடத்துல சொன்னாங்க, மாமா என்னிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெண் சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீ இதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது, நம்ம இதை குடும்பமா செய்வோமே, குடும்பமா செய்வது சிறப்பு தானே, அதனால நீ எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி 92க்கு அப்புறம் தான். அது வரைக்குமே நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் வருவேன். ஒரு ஒரு ஆனா இப்போ சும்மா இதா கேக்குறேன், சர்ச்சில் பாடுவாங்களே நிறைய பாடல், அப்ப உங்களுக்கே அந்த ஒரு இது இருக்குமா, இது எங்களுடைய தாத்தா பாட்டு அப்படின்னு தெரியும். பட் ஆனா பர்சனலா நான் வந்து அதை குறிச்சு ரொம்ப எக்ஸைட்டட்லாம் ஆனதில்லை. ஏன்னா அடிக்கடி நம்ம அந்த பாடல்களை கேட்டுட்டு தானே இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அந்த லீனேஜ்ல நான் வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா ஒரு காரியம் என்னன்னா, எங்க அப்பாவுடைய மீட்டிங்ஸை நான் அட்டென்ட் பண்ணும்போது அவர் பாடல் பாடும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த பாட்டை நம்மளும் பாடணும் அப்படின்ற ஒரு உள்ளான ஒரு ஈர்ப்பு இருக்கும். பட் ஊழியத்துக்கு கமிட் பண்ணி வரக்கூடிய மெச்சூரிட்டி எனக்கு இல்லை. ஆமா. இப்போ வந்து அப்போ வந்து என்னுடைய தகப்பன் வந்து அந்த பாரத்தை இவரிடத்துல ஷேர் பண்ணும்போது இவர் என்னிடத்துல கேட்குறாங்க, நீ எடுக்கக்கூடாதா? நான் சொன்னேன், அப்பா எல்லாம் கீர்த்தனை பாட்டு, இதை நான் எப்படி பாட முடியும்? எனக்கு ரொம்ப கீர்த்தனைகள் அதுல என்னன்னா என்ன மிஸ்ஸின்னு கூப்பிடுவாங்க வீட்டுல. என்னன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவேன், இங்கிலீஷ் பாட்டு பாடுவேன். இமானுவேல் மெத்தடிஸ்ட் சர்ச்ல இங்கிலீஷ் குவயர்ல இருந்தேன். ஆமா. அதனால வாசிப்பேன் பட் நாட் அந்த கீர்த்தனைகளை பாடி அந்த வார்த்தைகளை இலக்கணம் டைப்ல இருக்கு. அது வந்து சாஸ்திரியார் ஃபேமிலியா இருந்தாலுமே அந்த என்னன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அதை பாய்ஸ் பார்த்துக்குவாங்க, இது என்னுடைய ஒர்க் இல்லைன்ற மாதிரி. அப்போ நான் சொன்னேன், இவங்க சொன்னாங்க இல்ல இல்ல அது உனக்குள்ளார இருக்கும், அதை நம்ம ஜஸ்ட் சேர்ன் பண்ணி அதை தட்டி எழுப்பணும்னா அது வரும், ஆண்டவர் கொடுத்த தாளந்து. அதனால இது உன்னுடைய தாய்மொழி, தமிழ் என்பது தாய்மொழி, அது உள்ளுக்குள்ள பதுங்கிதான் இருக்கும், நம்ம அதை கொஞ்சம் லேசா தட்டினோம்னா அது வந்துடும் உனக்கு வெளியில. எக்ஸாக்ட்லி. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் தமிழ் ஃபேமிலி எங்க ஃபேமிலி. அதனால அப்படி சொல்லி இவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கு வந்து என் தகப்பன் நீ ஊழியத்துக்கு வான்னு சொன்னதை விட என் கணவருடைய என்கரேஜ்மெண்ட்ல தான் நான் இந்த சாஸ்திரியாருடைய ஊழியத்தை ஆச்சரியப்பட்டதுன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. இல்ல ஃபேமிலில இருந்து கொடுத்திருக்காங்க, அதாவது எல்லாம் பாடுறீங்க. இல்ல 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 எனக்கு ஒரு பிரமிப்பான ஒரு காரியம் மனைவி மேல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுளுடைய கிருபையினால ஒரு 30 வருஷமா குடும்பமாக ஊழியங்கள் செய்து வருவோம். பல இடங்களில் 3 நாட்கள் 4 நாட்கள் ஆவிக்குரிய கூட்டங்களில். இங்கே கூட்டங்களில் கலந்து கொண்டவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஆச்சரியம் எனக்கு உண்டு. அது என்ன ஆச்சரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
கிட்டத்தட்ட ஒரு 100 கீர்த்தனை பாடல்களை செய்தி மத்தியில் ஒரு கூட்டத்தில் 4 பாட்டு 5 பாட்டு பாடுவாங்க. கிட்டத்தட்ட 100 பாடல்களையும் புத்தகத்தை பார்க்காம அந்த அந்த காலத்து தமிழ் வார்த்தைகளே உச்சரிப்போடு தெளிவோடு பாடுறாங்களே, எப்படி சாஸ்திரியமா பாடுறாங்கன்னு என்கிட்ட கேட்டிருப்பாங்க. அது எனக்கு தெரியாதுங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய வார்த்தைகள்லாம் நீங்க ஃபுல்லாவே அந்த இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சு வந்திருப்பீங்க. எப்படி இதெல்லாம் நீங்க? அது எனக்கே தெரியல, உண்மையாவே எனக்கே தெரியல. அது ஒருவேளை இவங்க சொன்னது போல அந்த அதாவது இங்கிலீஷ், நான் எப்போ அதான் சொல்லுவேன், நிறைய பேர் என்னிடத்துல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க இங்கிலீஷ் மேஜர் எடுத்திருக்கிறீங்க, பிஏ இங்கிலீஷ், நானு எம்ஏ இங்கிலீஷ், எம்ஃபில் இங்கிலீஷ், பட் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வேற. இதுக்கு இதுல வந்து அவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்க இங்கிலீஷே சொல்லி கொடுத்து எப்படி தமிழ் கீர்த்தனை பாடுறீங்க? அப்ப நான் சொல்லுவேன், இங்கிலீஷ் வந்து எனக்கு பேஷன், அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும், பட் தமிழ்ன்றது என்னுடைய ரத்தம். ஸோ என்னுடைய ரத்தத்தை வெளியில் எடுக்க முடியாதுல்ல, என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒருவேளை அது எனக்குள்ளாக இருந்திருக்கு, ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்த காரியமா இருக்கலாம். மற்றபடி எனக்குமே அது ரொம்ப அமேசிங் தான். நான் இவ்வளோ தெளிவா தமிழ் உச்சரிப்பு சரியா பாடுவேன் நான் அந்த கீர்த்தனை பாடல்கள். அது எனக்குள்ளாக இருந்தது. நீங்க பிராக்டிஸ்லயே அப்படியே ஒன்ஸ் எடுத்து அப்படியே நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த மாதிரி? ஆமா, அப்படிதான். என்னுடைய அதாவது எங்களுடைய வீட்டின் ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபம் நடக்கும் திருமணத்துக்கு முன்னால. இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி நாங்க குடும்பமா உட்கார்ந்து 6 பேரும் குடும்ப ஜெபம் நடத்துவோம், காலையிலயும் சாயந்தரமும். அப்போ எங்க அப்பா வந்து குடும்ப ஜெபத்துக்கு வந்து உட்காரும் போது கீர்த்தனை புத்தகங்களை எடுத்துட்டு வர அலோவ் பண்ண மாட்டார். அப்படியா? ஆமா, நாங்க வந்து உட்காரணும், அவரு பாட 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 நாங்க பாடணும். அவருக்கு வந்து புக்கை வச்சு பாடுறது வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய தகப்பனார் அவர் என்ன சொல்வாரு, பாடல்களை உள்வாங்கி அந்த அர்த்தத்தை புரிந்து அதை உணர்ந்து பாடினாதான் அது வந்து மக்களை வந்து ரீச் பண்ண முடியும். நீங்க வந்து புக்கை பார்த்து பாடுறது வந்து இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து ஆர்கெஸ்ட்ரால சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக பாடுறவங்க வந்து புக்கை வச்சு பாடுவாங்க. ஆனா நம்ம பாடும்போது ஒரு செய்தி அதன் மூலமா மக்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நீ அதை உள்வாங்கி மனப்பாடமா பாடணும். அதனால இந்த பாடல்கள் எல்லாம் பயங்கர இலக்கிய பாடல்கள் தான். அது காரணம் வீட்டுல ஃபுல்லா அதே பாடல்களை பாடி அதையே கேட்டு இந்த இயர்ஸ் வந்து அதுக்கு டியூன் ஆயிருச்சு. அதனால இந்த பாடல்களை நீங்க உட்கார்ந்து பைஹார்ட் பண்ண முடியாது. இது வந்து அப்படியே நீங்க வந்து அதை பாடி பாடி பழகிதான் அது உள்வாங்கி தான் பாட முடியும். அதனால அது வந்து எனக்கு உள்ளாரையே சிறு வயதுல இருந்து இருந்திருக்கு. அது வந்து லேசா இவங்க சொன்னது போல லேசா அப்படி தட்டி தட்டி எழுப்பினோன்னு அதெல்லாம் எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பர். நம்ம அத டீடைலா பேசுவோம். ஆமா, நீங்க எப்படி சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது ஸ்பிரிச்சுவலா சொன்னீங்கல, அப்படியே இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இது இருந்ததா? ஏன்னா உங்க பேக்ரவுண்டும் ஒரு ஊழியக்கார பேக்ரவுண்ட் கிடையாது. எப்படி நீங்க ஊழியெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி நினைச்சீங்க? ரைட். அதாவது நான் படித்ததுலாம் அண்ணாமலை நகரில் ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், தமிழ் மீடியம் தான். அதே போல் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் அப்படி தான் பண்ணேன். கல்லூரி படிப்பு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் பண்ணேன். இப்போ வழக்கமாக வாலிபாலுக்கு இருக்க வேண்டிய எல்லா இதுவும் பண்ணுவேன், நான் குடும்பத்தனம் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. அந்த நாட்களில் பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தேன். எனக்கு இந்த விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதே சமயத்தில் சினிமா அந்த காரியங்களும் ரொம்ப நாட்டம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க, எல்இஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு இது ஆரம்பித்தாங்க. ஒரு சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு டேபர்நாக்கல் போல் ஆரம்பித்தாங்க. பிரதர் இன்பராஜன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் உண்மையாக நல்ல கரிசனை உள்ள ஒரு வாலிபர் பிள்ளையுமே ரொம்ப கரிசனை உள்ள ஒரு மனுஷன். அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை பற்றி சொல்லுவார். நான் கொஞ்சம் அது கேட்காமல் இருப்பேன். கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் இருந்தால் கூட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன். இப்போ எனக்கு வந்து அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தையும் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு கற்றுக் கொடுத்தது அந்த எல்இஎஃப்லே காணப்பட்ட பிரதர் இன்பராஜ் தான். அப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். எங்கள் வீட்டில் வந்து டாக்டர் ஜேம்ஸ்ன்னு சொன்னாங்களா, எங்கள் அண்ணன் மூத்த, அவர் தான் எங்களை எல்லாருமே வளர்த்தவர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் வீட்டு பின்பக்கம் ஒரு சின்ன ஷெட்டை போட்டு இவாஞ்சலிக்கல் யூனியன் இப்போ கூட இருக்குது, யுஇஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, மாணவர் நற்செய்தி மன்றம். ஸோ அந்த கூட்டங்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் ஒரு அந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பலேசன் நாட்டு முழுவதும் நடத்தினார். அப்போ நான் வேண்டா விருப்பம் தான் கலந்து கொள்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை கூட பேசினார்.
அப்புறம் அந்த இவாஞ்சலிக்கல் யூனியன் அந்த மாணவர் நற்செய்தி மன்றத்தின் மூலமாக அதிகம் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஐ வாஸ் நர்ச்சர்ட். அதுதான் நான் வந்து அநேக ஆவிக்குரியங்களை கற்றுக்கொள்ளப்பட்டு நீங்க மார்ட்டின் லூத்தர் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டதா? ஆமா, அதுக்கு ஆமா. முன்னாடி ஓகே. அப்பதான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். தெரியுது. ஆமா ஆமா. அப்புறம் அதில் நல்லா வளர்ந்து வந்தவொடனே எனக்கு ஒரு அந்த மாணவர் ஊழியங்கள் மேலே ஒரு வாஞ்சை வந்துச்சு. அதாவது கல்லூரி மாணவர் மத்தியில் ஜேம்ஸ் அண்ணன் இத்தனை வருஷம் செஞ்சுருக்காரு, நமக்கு ஏன் அந்த வாஞ்சை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் எனக்கு வேலை கிடச்சிது. டிஎல்சி கல்லூரி, டிபிஎம்எல் கல்லூரின்னு சொல்லுவோம், கிறிஸ்தவ கல்லூரி. அது நாகப்பட்டினம் மாவட்டம். அப்போது நாகப்பட்டினம் மாவட்டம், இப்போ மயிலாடுதுறை மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொறையார்ன்ற இடத்துல இருந்துச்சு. அதான் ஒரே கிறிஸ்தவ கல்லூரி அந்த பகுதியில், கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. அப்போ கெமிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போய் சேர்ந்தேன். வேலை முடித்த உடனே போய் சேர்ந்தேன். எனக்கு அந்த தாகம், அந்த கல்லூரி மாணவர்களுக்கு மேல் உள்ள தாகம் அந்த நான் ப்ரொஃபஸர் ஆன பிற்பாடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்கள் வீட்டில் திருமணமான பிற்பாடு அதே அந்த கல்லூரி மாணவர்களுக்காக நடத்த ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வளர ஆரம்பிச்சேன். அந்த ஊழிய வாஞ்சியை வர ஆரம்பிச்சு. அப்புறம் அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் ஊழியத்தில் அடைப்புகள் வந்துச்சு. ஒரு சில டிஎல்சி திருச்சபையிலையும் சிஎஸ்ஐ சபைகளும் லோக்கல் சபைகளும் பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. நம்மளும் கூட கூப்பிடுறாங்களே, அந்த அளவுக்கு இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஏதோ கற்றுக்குட்டி திறமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாஞ்சையாக நிறைய புஸ்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். அனுபவத்தோடு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் வளர்ந்தேன். திருமணமான பிற்பாடு தான் எங்களுடைய அழைப்பு புரிஞ்சது. குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு அழைப்பு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அந்த இந்த காலத்துல சொன்ன சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க திருமணம் பெண் பார்த்துருப்பீங்களே, எப்படி நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தீங்க? உங்களுக்கு சிஸ்டருடைய ப்ரொஃபைல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே. அப்பா வந்து அண்ணாமலைஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஃபுல்லாக அண்ணன் தான், டாக்டர் ஜேம்ஸ் தான் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே திருமணம் செஞ்சு வச்சது அவர் தான். ஸோ அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதுதான், அதுக்கு மேலே வேறு வார்த்தையே கிடையாது. அதனால் லவ் மேரேஜ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால வேதநாயக சாஸ்திரியுடைய மக இதுக்கு வந்திருக்குதுப்பா அப்படின்னாரு. எனக்கு வேதநாயக சாஸ்திரி யாருன்னே தெரியாது அப்போ, 99. ஆமாம். ஏன்னா நீங்கள் நல்ல பாடியிருக்கேன். ஆமாம், தெரியாது, அது பின்னணிலாம் தெரியாது. ஆகவே யாரோ ஒரு ஊழியக்காரோட பொண்ணை சொல்கிறாங்க பொழுக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி அண்ணன் தானே சொல்கிறாரு, மறுப்பு சொல்ல முடியாது. ஸோ அதனால் போய் பார்த்தோம். 90வது வருஷம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பெண் பார்த்தோம். அண்ணன் அக்கா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பெண் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2-3 பெண்கள்லாம் பார்த்தோம். அப்புறமா அது என்னன்னு சொல்லி தெரியல. மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பெண்ணு தான் சொல்லி ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. ஸோ அதனால ஒரு வருஷம் கழிச்சு செப்டம்பரில் வந்து பார்த்துட்டு நவம்பர் 11th எங்களுக்கு 91, நவம்பர் 11th எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 92 ஜனவரி 20th எங்களுக்கு வெட்டிங் நடந்தது. 92ல உங்களுக்கு நடக்குது. பட் ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஏதாவது இருந்ததா? நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்க, அது கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு வரட்டு வந்தால் நல்லா இருக்கும். என்ன இப்ப கேக்குறீங்க? எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னு எங்க அப்பா என்னிடத்துல கேட்டாங்க. ஏன்னா முதல் மருமகன் பாஸ்டரா இருந்தனால, உனக்கும் நான் ஒரு பாஸ்டரை பாத்துறேம்மா, ஒரு ஃபுல் டைம் ஊழியக்காரனை பாத்துறேன். எங்க அப்பா கிட்ட நான் ஒத்த காலில் நின்னுட்டேன். ஒருபோதும் ஊழியக்காரங்களே எனக்கு வேண்டாம், 9 to 5 ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். இன்னொன்னு ஒரு 2 வீலர் ஓட்ட தெரியணும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆமா, இந்த காலத்துல நிறைய பிள்ளைங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த காலத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 2 9 to 5 ஜாப். அது என்ன ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கல. ஒரு 2 வீலர் ஓட்ட தெரியணும் எனக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி டாக்டர் வந்து பார்த்தாங்க. ஆமா, என்ன காரணத்துல ஊழியக்காரன் வேண்டாம் அப்படின்னு? ஏன்னா எங்க அப்பாவால. ஏன்னா வீட்லயே இருக்கிறது இல்ல. எங்க அப்பாவை வந்து நாங்க கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு தான் பார்ப்போம். மந்த்ஸ் டுகெதர் அவர் ஊழியத்துக்கு போயிடுவார். கான்டாக்டும் பண்ண முடியாதுல்ல, அந்த ஃபோன் கான்டாக்ட் லெட்டர் தான். இன்னொரு காரணம் ஏன் அவர் வீட்டில் இல்லாமல் இருக்காருனோ, இந்த நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறு, அதிகபட்சம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மீட்டிங் வைப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் என்னங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மீட்டிங் 3 நாள் முடியுதுன்னா பக்கத்து ஒரு டக்குன்னு அடுத்த நாள் அவங்க கிழமை பார்க்க மாட்டாங்க. திங்கள் செவ்வாய் புதன் எங்களுக்கு வந்துடுவாங்க. இப்படி அப்போதான் மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகும். அப்படி போனால் 3 மாசம் 4 மாசம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பீங்களா? ஆமா, என்னுடைய தகப்பனாரை நாங்க அடிக்கடி பார்த்ததில்லை. எங்களை வளர்த்து எடுத்து எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கவனிச்சது என்னுடைய மதர் தான். ஓகே, எங்க அம்மா வந்து எங்க மதரால இது வந்து வீட்டுல இருந்து செய்ய முடிஞ்சதுனாலதான் எங்க அப்பாவால வெளியில நிம்மதியா ஊழியத்துக்கு போக முடிஞ்சது. ஆமா,
ஆமா பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து அவரை பார்க்கணும், வேலை போயிட்டு வந்தா நான் பார்க்கணும், அதனால எனக்கு அப்படி வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ இவங்க ப்ரொஃபஸர் இன் கெமிஸ்ட்ரி டிபிஎம்எல் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அதுதான் எனக்கு செட் ஆகும். அந்த ஊழியம் பார்க்கணும்னு ஆர்வம்லாம் இருந்திருக்கு. ஆமா சொன்னாங்க, ஊழியத்துல ஆர்வம் இருக்கு, நல்ல ஃபேமிலி, நல்ல விதமா வளர்த்துருக்காங்க அந்த பையனை, அதனால தைரியமா நீ வந்து எஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அதோட நான் எப்போ பாக்குறேன்னா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் அவரை பார்க்கிறேன் நான். ஆமா, எங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் அவரை பார்க்கிறேன் நான். இன்னொன்னு இவங்க சொன்னது போல இதை ஆண்டவர் முன்குறித்து இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஊழியக்காரன் வேண்டான்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு எங்க வேலைகளை விட்டு 2 பேரும் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஆண்டவருடைய திட்டம் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க மேரேஜ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? ஏன்னா 90ல பாத்தீங்க 2 இயர்ஸ் ஆச்சுல. ஆமா என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்களா நீங்க? அது வரைக்கும் இல்ல, எனக்கு வந்து அப்போ ஊழியன்னா ரொம்ப பெரிய பிரசங்கெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் 2 பேரும் கல்யாணம் ஆன ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ மாடியில் ஒவ்வொரு புதன்கிழமை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்துவோம். அது நாங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டோம். என்ன செய்வோம்னா வீட்டை திறந்து கொடுத்து ஒய்ஃப் வந்து டீ வடகடை செஞ்சு கொடுப்பேன், பிரசங்கியார் யாராவது கூப்பிடுவோம், அவங்க வச்சு அப்படி தான் நடத்துகிறோம். அதுதான் ஊழியங்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே ஆண்டவர் கூப்பிட ஆரம்பித்தார். 95ல் சாஸ்திரியார் அபிஷேகம் பண்ணப்பட்டாப்புல. அதுக்கப்புறம் குடும்பமாக அழைப்பப்பட்ட ஆரம்பித்தோம். அப்போ தொடர்ந்து ஊழியங்கள் சேர்த்து. ஆனால் 95 இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்பாவுடைய இப்படி இருக்கு, ஆனால் நீங்கள் சாஸ்திரியார் ஆகலாம் அப்படின்னு எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க? ஏன்னா அவர் பிரதர் சொல்லி தான். ஆமா, அவங்க என்னை என்கரேஜ் பண்ணி நீ எடுத்துக்கோ சாரா, உன்னால பண்ண முடியும், எனக்கு உண்மையில ஃபெய்த் இருக்கு, ஆண்டவர் நடத்துவாரு. இன்னொன்று மாமாவுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் போகும், அதே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அடுத்து யாருன்னு. ஸோ அதனால என்னிடத்துல ஒரு சிலர் கேட்பாங்க, அப்படியே ஆண்டவர் மோசையை அழைத்த மாதிரி என்னை அழைக்கலை, அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஆண்டவர் அழைச்சது வந்து த்ரூ மை ஹஸ்பண்ட் தான். அப்போ கூட நான் எதுக்காக ஊழியத்தை எடுக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு சாதிக்கணும் அப்படின்றதுல நான் எடுக்கல, எங்க அப்பாவுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்ன்றதுக்காக தான். இது வந்து உண்மையா நான் யதார்த்தமா அவர் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு அப்படின்றதுக்காக தான் நானும் வரேன். 1994ல் 95 தான் சாஸ்திரிய பட்டாபிஷேகம் பெற்றாப்புல. 94ல் அவர் பல இடங்களுக்கு கன்வென்ஷன் போவார் இல்லையா, போகிற இடங்களெல்லாம் மனசை விட்டு புலம்புவார். எனக்கு அப்புறம் என்னோட சாஸ்திர ஊழியம் முடிஞ்சிருமோ, 6 தலைமையோடு முடிஞ்சிருமோன்னு சொல்லி அநேகத்தை சொல்லி வேதனைப்பட்டிருக்கார். ஸோ அது எனக்கும் வந்துச்சு. அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார், இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்காரு, எதோ ஆகிடக்கூடாதுன்றது தான். அப்போது நான் என்கரேஜ் பண்ணேன், நீ நான் ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் செய்வோம். ஏற்கனவே சொன்னபடி முதல்ல ஒரு பெண் சாஸ்திரியார் இருந்திருக்கிறாங்க, அவங்க தனிமையாக தான் ஊழியம் செஞ்சாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து 2வது பெண் சாஸ்திரியார் குடும்பமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவருக்கு ஒரு ஆறுதல் வந்துச்சு. இருக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டோம், அப்படியே அந்த ஜாப் எடுத்துட்டு 2த்தையும் குவாலிஃபிகேஷன் இருக்கா? அப்ப நீங்க சாஸ்திரியார் ஆகணும்னா என்ன, அதுக்கு ஏதாவது என்ன குவாலிஃபிகேஷன்? அப்படி ஆக்சுவலா குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்துல ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். இன்னொன்னு சாஸ்திரியார் வழி ஊழியமா இருப்பதனால அவருக்கு இயற்றிய கீர்த்தனைகளை கற்று பாடக்கூடிய திறமையுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் யூஸ்வலா பார்ப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்னுடைய ஃபாதருடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் குறைக்கலாம், அப்போ நான் இந்த ஊழியத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே என்னுடைய ஃபாதர் கிட்ட போய் சொல்றோம், நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அது அந்த டைம்ல சரி, இவ்வளோ குழப்பங்கள் இருக்கிற டைம்ல மருமகனே இந்த சஜஷனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, மற்றபடி எங்க அப்பா இவர்கிட்ட வந்து என் மகளை எடுக்க சொல்லுங்கன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. இட் வாஸ் ஹிஸ் ஐடியா ஆக்சுவலா. அதனால இவங்க போய் என்னுடைய ஃபாதர் கிட்ட சொல்லி, அப்புறம் நாங்க 2 பேரும் போய் ஷேர் பண்ணி, நாங்க இருவரும் கொஞ்சம் டைம் எடுத்து அதை குறிச்சு ஜெபிச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்க போய் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி எடுக்கிறோம்னு. அப்போ கொடுத்தாங்க. அது எப்படி நடக்கும்? அது சாஸ்திரியா பண்றது என்ன மாதிரி நடந்துச்சு? என்ன
அதுதான் எனக்கு வந்து டிசம்பர் 15th 1995 சென்னை புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய TELC அடைக்கலநாதர் சர்ச்சில் தான் எனக்கு இந்த கான்சிக்ரேஷனை கொடுத்தாங்க. இது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய முந்தைய சாஸ்திரியார் அடுத்த சாஸ்திரி அவருக்கு இந்த கான்சிக்ரேட் பண்ணுவாங்க, அப்படி கொடுக்குறாங்க. ஸோ என் தகப்பனார் இந்த கான்சிக்ரேஷனை பண்ணுறாங்க. பட் யாருடைய முன்னிலையிலன்னா irrespective of denomination எல்லா பிஷப்ஸும் இருந்தாங்க. இப்போ என்னுடைய கான்சிக்ரேஷன் டைமில் என்னை ஆக்சுவலாக வச்சு அர்ப்பணித்தது வந்து டாக்டர் ஞானாபரணம் ஜான்சன், பிஷப் ஆஃப் TELC. அவர் தான் என்னை வந்து கான்சிக்ரேட் பண்ணாங்க. யாருடைய முன்னிலைன்னா மெட்ராஸ் பிஷப் இருந்தாங்க, CSI பிஷப், ECI பிஷப் இருந்தாங்க, அப்புறம் லுத்ரன் பிஷப் ஆஃப்கோர்ஸ் ஜான்சன் ஐயா, நிறைய நிறைய சர்ச்சஸ்க்குரிய பிஷப்ஸ் அங்கே ரெப்ரசன்டேஷன் இருந்தாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ட் சர்ச் எவாஞ்சலிஸ்ட் சாது செல்லப்பா, மகிழ்ச்சி ஜீவானந்தம் ஐயா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அவங்க முன்னிலையில நடக்கணும். ஆமா, அதாவது சாஸ்திரியார் என்பவர் வந்து ஒரு அதாவது CSI மெம்பர், பட் ஹி இஸ் அ காமன் ப்ராப்பர்ட்டி, எனி சர்ச் கேன் யூஸ் அப்படின்ற மாதிரி பிஷப் ஜான்சன் எனக்கு வந்து கான்சிக்ரேஷன் கொடுத்தாங்க. ப்ளஸ் எனக்கு ஒரு அதிகார பத்திரம் கொடுப்பாங்க, நிறைய அங்கே வந்தவங்க எல்லாம் சைன் பண்ணி இவளை வந்து நாங்கள் வந்து சாஸ்திரியாராக நாங்கள் வந்து கான்சிக்ரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அந்த அதிகார பத்திரத்தை கொடுத்தாங்க. அன்னைக்கு கான்சிக்ரேஷன் எனக்கு நடந்த அன்னைக்கு நான் ஒரு செய்தியை கொடுக்கணும் மக்களுக்கு, ஆராதனையில பாடலோடு கூட கொடுக்கணும். முதல் பிரசங்கம் என்று வந்து அந்த மாதிரி. ஆனா அந்த சாஸ்திரியார் இது வந்து அந்த டாலர் மாதிரி போட்டிருக்கீங்க, இது இப்படி கொடுப்பாங்களா? கிரீடம் மாதிரி சொன்னாங்க. அது வந்து இந்த தலைப்பாகை என்பது வந்து ஆண்களுக்கு தான் வைக்கிறாங்க அந்த தலைப்பாகை. எனக்கு முந்தைய 18ஆம் நூற்றாண்டுல இருந்த அவங்க முதல் பெண் சாஸ்திரியாரா இருந்தாங்கல்ல ஞானதீபம், அவங்களுக்கும் தலைப்பாகை எதுவும் கொடுக்கல. ஆகவே எனக்குமே தலைப்பாகை எதுவும் வேண்டான்னு யோசிச்சாங்க. ஆனா ஒரு அடையாளம் வேணும்ல இவங்களை கான்சிக்ரேட் பண்றோன்னு, அதனால இந்த சிலுவை அடையாளத்தை எனக்கு வந்து வேர் பண்ணி எனக்கு அந்த கான்சிக்ரேஷன் நடத்துறாங்க. அதனால ஊழியத்துல இருக்கும்போது மட்டும், ஊழிய டைம்ல மட்டும் நான் அதை போட்டுக்கணும். ஏன்னா நான் போற இடங்கள்ல வந்து பிஷப்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் தெரியணும் இந்த லேடியை வந்து கான்சிக்ரேட் பண்ணி, அதாவது ஒழுங்கா தான் இவங்க ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்க, முறையாக வந்தாங்கன்றது தெரியணுன்றதுக்காக தான் இந்த சிலுவை அடையாளத்தை நான் போட்டுட்டு பிரசங்கம் பண்றது. மற்றபடி டைம்ல ஃபுல் டைம் நான் அதை வேர் பண்றது இல்லை. 95ல அப்போ அந்த சாஸ்திரியார் பட்டம் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுது? உங்களுடைய ஊழிய லைஃப் பொதுவாக எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் பிரதர் அநேக சபைகளில் கூப்பிட ஆரம்பித்தாங்க, அந்த குடும்பமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த இதுக்கப்புறம் ஆமாம் அப்போ குடும்பமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ எங்களுடைய ஊழியங்கள் எப்படி போச்சுன்னா 95லேருந்து 2 பேருமே சேர்ந்து தான் ஒரே செய்தியை கொடுப்போம். சரி. அந்த ஒவ்வொரு செய்தியும் நடுவில் ஒரு 5-6 கீர்த்தனை பாடலை மனிதம் பாடுவாங்க. தொடர்ந்து பாட மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் பேசுகிறேன்னா அதை அந்த பாயிண்ட்டுக்கு ஒட்டி உள்ள ஒரு கீர்த்தனை பாட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க 10 நிமிஷம், அப்புறம் ஒரு பாட்டு பாடி என்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ரிலே ரேஸ் மாதிரி போகும். ஸோ இப்படி ஒரு 1.5 மணி நேரம். ஸோ இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்குது, நல்ல வரவேற்பாக இருந்ததுனால அதிகமான அழைப்பு வர ஆரம்பிச்சது. பெரும்பாலும் அழைப்பு வந்து CSI திருச்சபைகளை தமிழ்நாட்டுக்குள்ள CSI சபையில் அழைப்பு வந்துச்சு. வெளிநாடுகளுக்கும் அதிகமாக போயிருக்கிறோம். ஆமாம், அந்த சமயத்தில் கூட போயிருக்கோம். அப்போ வேலை செஞ்ச சமயத்தில் வெளிநாட்டுக்கு ஊழியம் போகணும்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கவர்மெண்ட்டில் உண்டு. அங்கே வந்து பத்திரம்லாம் கொடுத்துட்டு ஷூரிட்டிலாம் போட்டு பாண்ட் ரீசெட் பண்ணிட்டு தான் போகணும், ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறோம். ஸோ அது பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனாலும் ஒரு முறை கூட ஆண்டவர் அவர் தடையாக கொடுத்ததில்லை. பல வெளிநாடுகளுக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்க சமயத்தில் 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸாக இருந்த சமயத்தில் எல்லாம் கரெக்டாக பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்படி கடந்த 30 வருஷமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு சின்ன அடிஷன் நான் பண்ண விரும்புகிறேன். சாஸ்திரியாருடைய லீனியேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆண்கள் தனியாக ஊழியம் பண்ணாங்க. முதல் பெண் சாஸ்திரியார் அவங்களும் தனியாக தான் ஊழியம் பண்ணாங்க. குடும்பமாக அவங்க சேர்ந்து பண்ணதாக சரித்திரம் சொல்லுகிறது இல்லை. அதனால் இந்த லீனியேஜில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரியாருடைய ஊழியத்தை குடும்பமாக
பண்றது நாங்க 2 பேரும் தான் அப்படியா? இருக்க முடியும். ரைட்டா. அதுல என்னன்னா ஒரு சில இடங்கள்ல கேட்பாங்க, ஐயா இவ்வளவு தரோவா உங்க ஃபேமிலிய வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறாரு, இப்போ நீங்க சாஸ்திரியார் ஃபேமிலியா அவரு சாஸ்திரியார் ஃபேமிலி? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. கரெக்ட். என்னை விட அதிகமா சாஸ்திரியார் லீனியேஜ அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆமா. பட் ஆனா இன்னொரு சில விஷயத்தை கேட்க ஜென்ரலா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஊழியம் ஒரு தலைமுறை 2 3 தலைமுறை போகும்போதெல்லாம் நல்ல ஒரு பொருளாதாரத்துல செழிப்பா இருப்பாங்க, ஒரு பிளஸிங்ஸ்ல இருப்பாங்க. வேதராய சாஸ்திரியாருக்கு 7 ஜெனரேஷனா இது வருது. எப்படி உங்களுடைய லைஃப் அதை கேட்கும், அப்பாவுடையது பொருளாதாரம் அந்த பிளஸிங்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இருந்ததா, எப்படி இருந்தது? ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் உடைய நிலைமை தான். ஆமா. நாங்க ராட்லர் ஸ்ட்ரீட்னு இன்னும் அந்த ஸ்ட்ரீட் இருக்கு சென்னையில. அதுல வந்து இந்த குடுத்தனம் இருக்கக்கூடிய வீடுல தான் இருந்தோம். ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம். இதுல ஊழியத்துல அப்பா இருக்கிறதுனால அப்பா ஊழியத்துல சந்திக்க வரக்கூடியவங்களும் எங்களோட தங்குவாங்க பாருங்க. ஆமா. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செட்டப்ல தான் நாங்க சிறு வயதுல இருந்தே வளர்ந்தோம் ஆக்சுவலா. அதனால ரொம்ப பெரிய பொருளாதாரம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று வந்து என்னுடைய தகப்பனாருக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும் இந்த மணி மேட்டர்ஸ்ல. அவர் ரொம்ப வெரி ஐடியல் ஊழியக்காரர் அவரு. அதனால என்னன்னா அவர் வந்து ஊழியங்களுக்கு போகும்போது சர்ச் என்ன காணிக்க கொடுக்கறாங்களோ நோ டிமாண்ட்ஸ். ஓகே. இப்போ ஒரு காலத்துல இதை நான் வந்து கண்டிப்பா இதை ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். என்னன்னா இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஊழியக்காரங்களுக்கு தெரியணும் அன்றையுள்ள ஊழியக்காரங்க ஊழியங்களை எப்படி செஞ்சாங்கன்னு. என்னன்னா என்னுடைய ஃபாதர் வருவாங்க அன்னைக்கு கோயில்ல வந்து அந்த மீட்டிங்ல என்ன காணிக்க எடுத்தாங்களோ அதை அந்த சர்ச் கொடுத்து அனுப்புவாங்க. ஓகே, அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இப்பவே. ஆமா, அதுல சில்லற காசெல்லாம் இருக்கும் அந்த காலத்துல பாருங்க. சில அதோட பேக்ரவுண்ட் இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு நிறைய பார்க்க சபைகள்ல. அதுக்கு இருக்கும். அப்போ எங்க அப்பா வந்து ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாரு. அதுல ஜிப்பானுடைய 2 சைட்லயும் பாக்கெட்ஸ் இருக்கும். அதுல இருந்து அப்படியே எடுத்து அவர் வந்து அந்த சில்லற காசை போடுவாரு கட்டில் மேல. ரைட்டா. நான் யார் ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த டைம்ல நாங்க உட்காந்துக்குவோம் அவரோட. அவர் வந்து நான் 5 காசு பார்த்த வரைக்கும் எனக்கு ஞாபகம். எல்லாத்தையும் அந்த டினாமினேஷன் பிரகாரமா நாங்க வந்து இப்படி எடுத்து வைக்கணும். அப்போ எங்க அப்பா ஒரு பேப்பர்ல எழுதுறாரு, கணக்கு எழுதுவார் எவ்வளவு வந்திருக்கோன்னு. எனக்கு எவ்வளவு வந்ததுன்னு அவ்வளவு ஞாபகம் இல்லை, பட் சில்லற காசு தான். ஓகே, நோட்டுன்னு பார்த்தது வெரி ரேர். ஓகே. அப்போ அதை கணக்கு வச்சு அந்த கணக்குல இருந்து வீட்டு செலவுக்குன்னு எங்க அப்பா எங்க அம்மா கையில எடுத்து கொடுப்பாங்க. எங்க அம்மா ஒரு மர வீரோ வச்சிருப்பாங்க, இன்னும் அந்த வீரோ எங்க வீட்டுல இருக்கு. அதுல ஒரு சின்ன லாக்கர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார கொண்டு போய் என்ன சில்லற காசை கொடுக்குறாங்களோ எங்க அம்மா வச்சு குடும்பத்தை நடத்த வேண்டியது எங்க அம்மாவுடைய பொறுப்பு. அந்த காசை கொடுத்து. ஸோ பொருளாதாரம்னா அந்த காலத்துல எனக்கு இது வேணுமா அது வேணும்பான்னு நாங்க கேட்டு எனக்கு ஞாபகமே இல்லை சைல்ட்ஹுட்ல. அவங்க என்ன வேணும்னு அவங்களே அறிஞ்சு நமக்கு வாங்கி கொடுக்கறது தான். ஸோ ஆஸ் சில்ட்ரன் நமக்கு டிமாண்ட்ஸே கிடையாது. 3 வேளை சாப்பாடுன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்காது. ஆனா போதுமான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். வெளிநாட்டுக்கு எங்க அப்பா ஊழியத்துக்கு போனா கூட அங்க வந்து பிள்ளைங்க வந்து கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸஸ், அவங்க யூஸ் பண்ணது அதெல்லாம் கூட நான் வேர் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. ஆமா, வேர் பண்ணி தான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். ஓகே. அதுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு 45-50 இயர்ஸ் எங்க அப்பா வரும்போது தான் கொஞ்சம் பொருளாதாரத்துல வந்து ஸ்டேபிள் ஆனோம். ஆமா, அதாவது என்னன்னா நாங்க ரொம்ப ஒண்டி குடுத்தனத்துல நாங்க இருக்கிறோன்றத குவைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் ஏசுநேசன் அவரை வந்து எங்க லைஃப்லயே எங்க குடும்பமே மறக்காது. அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் இன்னும் நாகர்கோயில தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குவைட்ல நர்சஸா ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவர் எங்களோட வந்து தங்க வராரு. ஓகே. அந்த வீட்டுல தான் அவரும் எங்களோட தங்கி இருந்தார். அப்ப அவர் எங்க அப்பா கிட்ட பார்த்துட்டு அவர் ஒண்ணு என்னுடைய ஃபாதர் கிட்ட சொல்ல, ஏன்னா எங்க அப்பா கிட்ட வந்து நான் ஏதாவது செய்யறேன்னு சொன்னா அவர் நோன்னு தான் சொல்லுவாரு. அதான் எங்க அப்பா நேச்சர். அதனால இவர் குவைட்டுக்கு போய் சாஸ்திரியார் ஃபேமிலி ரொம்ப சின்ன இடத்துல தங்கி இருக்காங்க.
அதனால அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணுன்றதுக்காகவே நம்ம கலெக்ஷன் ஒன்று பண்ணி உங்க நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணீங்களோ டொனேஷன் கொடுங்க, நானும் ஒரு டொனேஷன் போட்டு அவருக்கு நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் சென்னையிலன்னு சொல்லி அந்த ஃபேமிலி தான் எங்களுக்கு வந்து புருஷவாக்கத்துல கந்தப்பாச்சாரி ஸ்ட்ரீட்ல ஒரு இடம் வாங்குவதற்கு பண உதவி செஞ்சு அந்த வீடு கட்டுவதற்கும் அவங்க தான் பண உதவி செஞ்சாங்க. அந்த வீட்டுல தான் நாங்க எல்லாரும், அதாவது என்னுடைய மிடில் ஸ்கூல்ல இருந்து நான் அந்த 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த வீட்டுல தான் நாங்க இருந்தோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க இந்த இதுல தான் இருந்தேன் நான். 9th ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த வீடு அவங்க மிஸ்டர் ஏசன் மூலமா அது கிடைச்சது. அதனால தான் அந்த வீட்டுக்கு பேர் காட்ஸ் கிஃப்ட்னு போட்டிருப்பாங்க. அதனால அந்த வீட்டுல நாங்க வளர்ந்தோம். ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் எடுத்துட்டா ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆனாலே நல்ல ஒரு மிகப்பெரிய இதுல போறதையும் பார்க்க முடியுது. இல்ல ஒரு ஜென்ரேஷன் நல்ல ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது அவங்க வேற ஒரு விஷயம். பட் வேதநாயக சாஸ்திரி பாடல்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு வைடு ஒரு ரீச் பண்ண ஒரு பாடல்கள், யாராலையும் அதை மறக்கவே முடியாது. அந்த ஜென்ரேஷன்ல இவ்வளவு தூரம் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டாங்கிறது ரொம்ப. ஆமா, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் படிச்சு நாங்க ஒரு வேலைக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் வீட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சோ அவங்களுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு ஒரு காப்பிரைட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது? நோ 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 நோ. ஆமா, என்ன பாரம்பரியமா அப்படி காப்பிரைட்ஸ் இருக்குதா அப்படிங்கறது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேரு சோபனமேன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அது பொதுவா வந்து சாஸ்திரியாருடைய குடும்பத்துக்குள்ளாக பாடக்கூடிய ஒரு பாட்டு. இன்னொன்னு ஊழியத்தை முடிக்கும் போது ஒரு ஃபேர்வெல் சாங், திருச்சபையாருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கற மாதிரி கடைசியா பாடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாடலை பாடுறாங்க. நான் பொதுவா பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, பாடட்டும், அப்படியாச்சும் சாஸ்திரியாருடைய கீர்த்தனை பரவட்டும். பாடல்கள்லாம் ஒரு காமன் இதா தான் இருக்கு. அது காமன் ப்ராப்பர்ட்டி, எனிபடி கேன் சிங். யாரும் எங்களிடத்துல ஒரு பெனிஃபிட் இல்ல, அந்த மாதிரி எதுவுமே யாரும் எங்களிடத்துல பெர்மிஷனும் வாங்க வேண்டாம். சாஸ்திரியாருடைய பாடலை பாடட்டும். பட் நான் யூஸ் பண்ற மியூசிக் ட்ராக்கை மட்டும் வாய்ஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. பண்றாங்க. அடுத்தது இப்ப இவங்களுடைய பொருளாதார நிலைமை கொடுத்து கேட்டீங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னால, திருமணத்துக்கு பிற்பாடு எங்களுடைய பொருளாதார அதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். கர்த்தருடைய கிருபையினால நல்ல கவர்மெண்ட் ஜாப் இல்லையா, எனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தேன், கவர்மெண்ட் எய்டட் சேலரி அது கிடைச்சிது. என் மனைவிக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தவங்க கூட அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கம்மியான சம்பளம், எனக்கு கவர்மெண்ட் சேலரி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற சமயத்தில் கூட 95க்கு அப்புறம் தொடர்ந்து ஊழிய அழைப்புகள் வந்துட்டு இருந்தனால போயிட்டு இருந்தோம். அப்போ சபைகளில் என்ன கொடுக்குறாங்களோ நாங்கள் அதை வாங்கிப்போம். ஆமாம், அப்படி அதை இவ்வளோ வேணும் காணிக்கைன்ற வார்த்தை எங்கள் வாயில் இது வரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு உண்மைதாக சொல்கிறேன், இவ்வளோ காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டதில்லை. என்ன சொல்லுவோன்னா, எங்களுக்கு நல்ல ட்ராவல் எங்களுக்கு வேணும், அடுத்தது தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். காணிக்கையை பற்றி பேச மாட்டோம். அடுத்தது எல்லாமே மியூசிக் ட்ராக் போட்டு பாடுறோம் இல்லையா, அதனால் நல்ல பிஏ சிஸ்டம், மைக் சிஸ்டம், இது 3 தான் டிமாண்ட் பண்ணும். மற்றபடி இது எதுவுமே செய்கிறதில்ல. பட் இந்த கருத்து வந்து பொதுவாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. மார்ட்டினும் சாஸ்திரியார் 6ஆம் மாட்டில் கூப்பிட்டாங்கன்னா காணிக்கையை பற்றி பேச மாட்டாங்க. 3 காரியம் தான். பிஏஎஸ் கேட்பாங்க, ட்ராவல் கேட்பாங்க, எவ்வளோ கரெக்டாக தான் அது கொடுத்துருவோம். அடுத்தது வந்து தங்குற இடம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா, இந்த சமயத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ஊழிய அழைப்பு ஃபுல்லாக வந்துரு, ஊழியத்தை வந்துருன்னு சொல்கிறார். நல்ல கவர்மெண்ட் ஜாபு, நல்ல கை நிறைய சம்பளம். 2014 நான் ஆண்டவர் சொல்லி பார்த்தார், 3 நேர படிக்க வந்துருன்னு சொல்லி பார்த்தாரு. ஆவி வந்து பலம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது இல்லையா, இவ்வளோ சம்பளத்தை விட்டு வரணுமா ஆண்டவர் அப்படின்னு ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 1,47,000 சம்பளம் அப்போ எனக்கு 2014.